லக்னோ அணியுடனான போட்டிக்கு அப்புறமா டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போற வழியில மும்பை அணியின் பவுலரான பும்ரா அவரோட பர்பிள் கேப்ப ஸ்டேடியத்துல ஒரு பையன் கிட்ட கொடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுத்திருப்பார். பும்ரா கிட்ட இருந்து பர்பிள் கேப்ப வாங்கின அந்த பையன் துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தின வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கிட்டதால அந்த அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவிற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு IPL நிர்வாகம். நடப்பு சீசன்ல பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கிட்டதா ஹர்திக் பாண்டியாவுக்கு அபராதம் விதிக்கப்படுறது இது 2வது முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. IPL தொடர்ல இருக்கும் இம்பாக்ட் பிளேயர் முறை தொடர்பா பல விமர்சனங்கள் எழுந்து வர நிலையில இது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்காரு CSK அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃபிளமிங். இது தொடர்பா பேசியிருக்க ஃபிளமிங், இம்பாக்ட் பிளேயர் முறையை மற்ற லீக் தொடர்களுக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதவிருக்காங்க. இந்த போட்டி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்துல நடக்க இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டதாகவே பார்க்கப்படுது. இந்த நிலையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு இனி வரும் ஆட்டங்கள்ல வெற்றி பெற வேண்டியது முக்கியம். T20 உலகக்கோப்பை நடக்க இருக்க நியூயார்க் மைதானத்தின் பிட்ச் தன்மை காரணமா ஆஸ்திரேலியாவில இருந்து மாற்று பிட்ச் கொண்டு செல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில மாற்று பிட்சை பொருத்துற பணி நிறைவடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்கு ICC. இந்த மைதானத்துல இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.